நம்ம சீரியல்ல நம்ம முகம் டெய்லி நம்ம பாக்குறோம். உங்களோட எபிசோட்ஸும் வரும் பார்த்திருப்பீங்க. பெரிய ஸ்கிரீன்ல மொத்த கிரவுட் முன்னாடி பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்காங்க. படத்துலயா? படத்துல. இருக்கு. பட் அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையலன்னு நெனைக்கிறேன். தெரியல. எதனாலயா இருக்கும் மேம்? தெரியல. எனக்கு வந்து ஆரம்பம் வந்து ரொம்ப கிளாமர் ரோல்ஸ் தான் எனக்கு கேட்டாங்க முன்னாடி. அதாவது ஹீரோயினா நடிக்கும்போது ரொம்ப கிளாமரா வேணும். நான் கிளாமர் பர்சன். கிளாமரா எந்த மாரி ரேஞ்சுல அவங்க எதிர்பார்ப்பாங்க? கிளாமர்னா ரொம்ப 2 பீஸ் போட்டுறது, ஓ! இடுப்ப காட்டுறது அந்த மாதிரிலாம் டைப் கிடையாது நானு. நான் ரொம்ப ஹோம்லி டைப் தான். ஸோ அதனால அந்த மாரி இருந்தா பெட்டர்ன்னு தான் நெறைய படங்கள் தட்டி போச்சு. நான் ஒரு படம் பண்ணேன். ஹீரோயினா பண்ணேன். அமீர்ஜான் சார், பாலச்சந்தர் சாரோட அசோசியேட் அமீர்ஜான் சாரோட அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணோம் நாங்க. காதல் சரிகமான்னு. அது பெருசா போல அந்த படம். ஆனா ரிலீஸ் ஆச்சு. சூப்பர். நானு, தாரிகா, அப்புறம் அக்ஷயான்னு ஒரு ஆர்டிஸ்ட் 3 பேரும் பண்ணோம். சிஸ்டர்ஸா பண்ணோம். அதுல ஜனகராஜ் சாரு, அப்புறம் வந்து மதன் பாபு சார், நெறைய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணோம் அந்த இதுல. பட் ஆனா பெருசா போல அந்த படம். அதுக்கப்புறம் நான் பெருசா அந்த படமும் ட்ரை பண்ணல. அப்புறம் பத்ரி சார் டைரக்ஷன்ல 5ஆம் படை, அது வில்லனோட ஒய்ஃபா நான் வந்தேன். அப்புறம் வந்து வீராப்புன்னு ஒரு படம். வீராப்பு சுந்தர் சி சாரோட. சுந்தர் சி அது பத்ரி சார் பண்ணாரு நினைக்கிறேன். பத்ரி சார் தான். சோ அதுல வந்து பிரகாஷ் ராஜ் சாரோட கேர்ள் ஃப்ரெண்டா வருவேன் ஃபிளாஷ்பேக்ல. சோ இப்படி வந்து தெரிஞ்ச டைரக்டர்ஸ் மூலியமா நான் வந்ததோட சரியே தவிர, நான் வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு நான் வந்து எந்த இதுலயும் நான் படத்துல கேட்டது இல்ல. அப்ப எப்படி எடுத்துப்பாங்க என்ன ஏதுன்னு தெரியல. டச்சுட் இது வரைக்குமே வந்து நான் வந்து எங்கேயுமே வாய்ப்பு கேட்டேன். நானா போய் வாய்ப்பு கேட்டு வந்ததில்ல. எல்லாமே எனக்கு வந்தது. எனக்கு வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இதுதான் உனக்கு அமைஞ்ச கேரக்டர்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன் எல்லாமே. சோ நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சு மனசார வந்த கேரக்டர்ஸ். சூப்பர். இப்போ இதுக்கப்புறம் சினிமா வந்தாலும் எஸ் ரெடி. எஸ் ஐ அம் ரெடி டு டு. ஓகே. ஆனா இருந்தாலும் இது நம்ம சினிமா ஃபீல்டுக்கே ஒன்னும் சாபக்கேடான்னு தெரியல. சினிமா ஃபீல்டுன்னு சொன்னோம்னா ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ட்டு வந்து வெளியிருந்து பாக்குறவங்களும் சொல்லுவாங்க இது பண்றாங்க. இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு மேம். அதெல்லாம் இப்ப ரீசெண்டா வந்து ஓப்பனாவே இருக்கு. ஆமா ஓப்பனா முன்னாடிலாம் மறைமுகமா இருந்தது. இப்போ ஓப்பனா போட்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குசுகுசுன்னு பேசுனது இப்ப கத்தி பேசுற மாதிரி கத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம யார் வாயும் போய் அடைக்க முடியாது. எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதுதான். நம்ம இதை பத்தி ரொம்ப பேசிட்டு இருந்தோம்னா அது வேஸ்ட் தான், டைம் வேஸ்ட் தான். உங்கள மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி கற்களை வீசிருக்காங்க? முன்னாடி வீசிருக்காங்க. ஃபீல்டுக்கு வந்த புதுசுல அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அது சொன்னேன் கிளாமரா பண்ணணும் இல்ல இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மென்ட்லாம் தேவை. அது கிளாமர் சொன்னாவே அதுக்குள்ள ஒரு இக்கனா இருக்கு. நான் வந்து அதுக்கெல்லாம் நாட் ஃபார் இட் அப்படின்னாவே நான் வராதீங்கன்னு சொல்றேன். தான் நமக்கு அவசியம். அதான் சொல்றேனே, இல்லாட்டி நீங்க என்ன ஃபிலிம்ல பாத்திருப்பீங்க. உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து பண்ணா ப்ராப்பரா பண்ணணும் அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும்.